பிறரை நம்பி வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் வறுமை என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியினை கேட்பதற்காக என் முன்னால் வந்திருக்கின்றாய். உன்னுடைய பெயரின் முதல் எழுத்தை தொட்டு உன்னுடைய தலையெழுத்து என்னவென்று தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய். இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கப் போகின்றது? இந்த வருடத்தில் நீ நினைத்தது எல்லாம் நடக்குமா? நீ எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வருடத்தில் நீ எதிர்பார்க்கப் போகின்றாய் என்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய், எதையெல்லாம் இழக்கப் போகின்றாய் என்பதை பற்றிய முக்கியமான செய்தியினை உனக்கு இன்று உன் சிங்காரவேலன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய தலையெழுத்து இதுதான் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் அதன் போக்கில் நீ சென்று விடுவாய் அல்லவா? தேவையில்லாத எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருப்பாய் அல்லவா? சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அது உனக்கு நடப்பது எதனால் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் எப்பொழுதுமே நான் உன் அருகில் இருந்து உனக்கான வெற்றிகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த சிங்காரவேலனிடத்திலிருந்து உனக்கான நன்மைகளை மட்டும்தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் இனி எதிர்கொள்ளக்கூடிய நாட்கள், எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும், செய்ய முயற்சி செய்தாலும் இந்த வருடத்தின் அதை தொடங்குகின்றோமே அது எப்படி நமக்கு நடக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இந்த எண்ணத்திற்குத்தான் இந்த சிங்காரவேலன் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய பெயரின் முதல் எழுத்தை தொடும் பொழுது நீ என்ன நினைத்தாய்? முருகா, சிங்காரவேலா, நான் தொட்டுவிட்டேன், நீ ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட மாட்டாயா? ஏதும் கெட்ட செய்தியை மட்டும் சொல்லிவிடாதே, நான் மனமுடைந்து போவேன் என்று சொல்கின்றாய். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? எதையுமே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இன்னமும் உனக்கு வரவில்லை என்பதுதான் தெரிகின்றது. என்னவாக இருந்தால் என்ன, அதை நீ ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக அந்த விஷயத்தில்தான் உறுதி என்னும் பொழுது அவர்களுக்கும் அது பெரிதளவில் மனதில் காயங்களை ஏற்படுத்திவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எதற்காக வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் தங்கத்திற்கு நான் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதனை எடுத்துச் சொல்லத்தான் உன் முருகன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த சிங்காரவேலனிடத்தில் ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட்ட பிறகு அது உன்னுடைய விஷயமே கிடையாது, அது இந்த சிங்காரவேலனுடைய விஷயம். நான் அதை நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுப்பேன். நான் அதனை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து என் தங்கம் நீ மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இரு. நான் இருந்து நடத்துவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். சரி, உன் பெயரின் முதல் எழுத்தை தொட்ட உனக்கு என்ன நடக்கும் என்று உன் முருகன் இப்பொழுது விளக்கமாக சொல்கின்றேன், கவனமாக கேள் என் தங்கமே. கடந்த வருடம் உனக்கு வாழ்க்கையில் கொடுத்த ஒரு சில துன்பங்கள் இந்த வருடமும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். அதற்கு காரணம் நீ இன்னமும் அந்த விஷயத்திலிருந்து வெளிவராமல் இருக்கின்றாய். இந்த பிரச்சனை இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்ததை எண்ணி நீ அங்கேயே அதனை விட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை நீ தூக்கி சுமப்பதன் பலனாக இந்த பிரச்சனையும் உன்னோடு சேர்ந்து வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஆனால் இதனை இனிமேலும் நீ விட்டுவிடக்கூடாது. ஏற்கனவே கொண்டு வந்தது போல இனிமேலும் இதனை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நீ தயாராக இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனையை சரி செய்து அதனை வழி அனுப்பி வைத்து விட வேண்டும். தேவையில்லாதது இதுவெல்லாம் ஒருவருக்கு இடையில் பயத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய செயலாக இருந்துவிடும் அல்லவா? அதனால் இனிமேல் என்ன நடந்தாலும் இதை நீ நிச்சயமாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் பயம் என்பது தேவைதான், ஆனால் அதற்காக எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதை நினைத்து பெருமகிழ்ச்சியைத்தான் அடைய வேண்டுமே தவிர ஒருபொழுதும்
தேவையில்லை என்று எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட முடியாது என்பதனை புரிந்துகொள். நீ நினைத்தது போல இந்த வருடத்தில் நீ ஆசைப்படுகின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது. எதிர்பாராத திருப்பத்தை அது உனக்கு கொடுக்க போகின்றது. அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் ஆசிகளோடு பல அற்புதமான மாற்றங்களை காணப்போகின்றாய். அதிசயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் தான் நடக்கின்றதா என்று நீ வியக்கின்ற அளவிற்கு உனக்கு வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷம் உடன் வந்து சேரப்போகின்றது. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகின்றது என்பதனை புரிந்து கொண்டு இனி ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். வருடத்தின் தொடக்கம் உன் வாழ்க்கையில் தொடக்கம் என்று எண்ணிக்கொள். நீ நினைத்து விட்டால் இங்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக முடிக்க முடியும். உன்னால் முடியாது என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் ஒரு முறை சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை வேண்டுமானால் உனக்கு அமையாமல் இருக்கலாம். ஆனால் அதை நீ ஆசைப்பட்டது போல மாற்றிக்கொள்ள உனக்குள் அத்தனை திறமைகளும் இருக்கின்றது. அதை வெளிக்கொண்டு வந்து உனக்கான வெற்றியினை பெற்றிட எப்பொழுதும் நீ தயாராக இரு. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை மாறும். எந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்படித்தான் இந்த வருடம் முழுமைக்கும் உனக்கு ஏற்றமும் இரக்கமும் ஆரம்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வருடத்தினுடைய கடைசியில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை எல்லாம் சாதித்திருப்பாய். உனக்குள் இருக்கின்ற இந்த திறமையானது உனக்குள் இருக்கின்ற அத்தனை வெற்றி வேட்கைகளையும் உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வரும். என்ன நடந்தது என்று யாரிடத்திலும் சொல்லிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உனக்குள்ளேயே நீ வைத்துவிட்டால் போதும். பலகீனமான விஷயங்கள் தான் ஒருவரின் வாழ்க்கையை அளிக்கின்றது என்றால் உனக்குள் இருக்கின்ற பலகீனம்தான் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நிலை வந்தாலும் அதிலிருந்து சட்டென்று மீண்டு வந்து உனக்கான வாழ்க்கையின் வெற்றியை பெற்று கொள்ள வேண்டும். சிங்காரவேலனிடத்திலிருந்து ஒருவருக்கு அவர் வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அவரினுடைய பெயரில் முதல் எழுத்தா? நிச்சயமாக கிடையாது. யாருக்கு உண்மையிலேயே வாழ்க்கை இனிமேல் நல்லபடியாக மாறப்போகின்றதோ, யாருக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இத்தோடு விட்டு ஒழியப் போகின்றதோ, அதோடு சேர்த்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியான விஷயங்களையும் சேர்த்து வைத்து நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் பெயரினுடைய முதல் எழுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சுற்றி வருகின்ற சோதனைகள் இதைவிட இந்த வருடத்தின் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு ஏற்றது போல நீயும் அதிலிருந்து சட்டென்று வெளிவந்து விடுவாய். சட்டென்று அந்த மாற்றத்தை நீ உன் வாழ்க்கையில் கண்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சோதனைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி பிறக்கப் போகின்ற, அதாவது பிறந்திருக்கின்ற இந்த தமிழ் வருடமானது உன்னை வாழ்க்கையின் உச்ச நிலைக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும். எந்த இடத்தில் நீ வீழ்ந்தாயோ அந்த இடத்திலேயே தலை நிமிர்ந்து வாழப்போகின்றாய். உனக்கு கஷ்டங்களே இல்லாத நிலை என்று ஒருபொழுதும் உன் முருகனால் சொல்ல மாட்டேன். வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உனக்குள் இருக்கின்றது என்றுதான் உன் முருகன் சொல்கின்றேன். இந்த மன வலிமையோடு நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நல்ல முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பாயானால் அதுவெல்லாம் கடைசியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை மட்டும்தான் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நீ இந்த சிங்காரவேலனை ஒருபொழுதும் நீ முழுமையாக நம்பியது கிடையாது. ஏனென்றால் நானும் நீ ஆசைப்பட்டு கேட்பதை விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போனதற்கு என்ன காரணம் என்பதனை ஒரு முறை உணர்ந்து பார். உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்று இவர்களின் எண்ணங்களால் நான் உனக்கான நல்ல விஷயம் எல்லாம் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது. இனிமேலும் தாமதிக்க முடியாது. எல்லாமும் சட்டென்று நடக்க வேண்டும்.
எல்லா விஷயங்களையும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நடத்தி முடித்துவிட வேண்டும். உனக்கு அதற்கான அத்தனை திறமைகளையும் நான் கொடுத்திருக்கின்றேன். அடுத்த வருடமானது, அதாவது இந்த வருடம் நீ முடியும் பொழுது நீ எதையெல்லாம் செய்துவிட்டதாக நினைத்து பெருமைப்படுகின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக என் தங்கம் சரியான தருணத்தில் எதிர்நோக்கி கொண்டு வந்துவிட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய திறமை வந்துவிடும். இதுவரையிலும் எத்தனை பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து வர முடியாமல் தவித்து நின்றாயோ அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத்தான் கூறுகின்றாய். எல்லாவற்றையும் கடந்து அப்படி முருகனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை என்னவென்று சற்று சிந்தித்துப் பார். இது நாள் வரையிலும் நீ அடைந்த வெற்றியை விட இனி கிடைக்கக்கூடிய வெற்றி வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்க்கை மறக்க முடியாத வெற்றியாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை என்பதனை புரிந்து எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த சிங்காரவேலன் இருக்கும் வரை உன் தலையெழுத்து நிச்சயமாக உனக்கு எந்த விதத்திலும் வேதனைகளை கொடுப்பதில்லை. எல்லாவற்றையும் திருத்திக் கொண்டு நல்லபடியாக வாழ்வதற்கான வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைத்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள். உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும். அதே நேரத்தில் உன்னை போன்ற பல நல்ல விஷயங்களையும் தன் வாழ்க்கையில் செய்து கொண்டே யாரும் இல்லை என்று சொல்லி அழுதாய் அல்லவா என் தங்கமே? உன்னுடைய இந்த ஏக்கங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. இந்த சிங்காரவேலன் நான் சொல்வதை கேட்டு எல்லா விஷயங்களிலும் கவனமாக இரு. எதிர்காலம் உனக்கானதாக மட்டுமே விடியப் போகின்றது. அந்த விடியல் என் தங்கத்திற்கான வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதையே நினை, உனக்கு நல்லதே நடக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.